காய்ஸ், டாடா நெக்ஸான் ஈவி வாங்கி நான் ஏமாந்துட்டேன். என்ன ஏமாந்துட்டேன்னு பாத்தீங்கன்னா, ஷோரூமா போய் டாடா ஈவி நெக்ஸானோட பிரைஸ் கொட்டேஷன்லாம் வாங்கினேன். அப்புறம் ஒரு பெஸ்ட் டீல்ல சேலம்ல வண்டி எடுத்தேன். ஸோ அதை பத்தின ஃபுல் டீடைல் நான் வந்து தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 7.2 ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜரை ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்கான இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீன்ட்டாங்க. ஸோ இங்கே தான் நான் ஏமாந்தேன். ஸோ என்ன ஏமாந்தேன் அப்படின்னா, இந்த சார்ஜரை வாங்கி வீட்டுல கொண்டு போய் வச்சாச்சு. சரி, இன்ஸ்டால் பண்ண ஆள் வருவாங்க அப்படின்னு போயிட்டா, அவங்க சொல்றாங்க இதை வீட்டுல மாட்டான்னா வெறும் 3 ஃபேஸ் இருந்தா பத்தாது, இது வந்து 10 ஸ்கொயர் எம்எம் வயர் வேணும், அந்த ஸ்கொயர் எம்எம், இந்த ஸ்கொயர் எம்எம், இந்த வயர், அந்த வயர், அது இதுன்னு சொல்லி அப்புறம் ஈபில இருந்து ஆளை வர சொல்லி அவங்களுக்கு காசை கொடுத்து இதை மாத்துங்க, அந்த கனெக்ஷனை மாத்துங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை. வந்து காசு கொடுப்பான். ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 to 40,000 செலவாயிருச்சு. ஸோ நீங்க ஒரு ஈவி கார் வாங்க போறீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் இருந்தா மட்டும் பத்தாது, அதை நம்பி நீங்க கார் வாங்கிறாங்க. 3 ஃபேஸ்லயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்க வந்து உங்க எலக்ட்ரிஷியனையும் கூட்டு போய் கூட ஷோரூம்ல விவரமா கேட்டுட்டு வாங்க. இது மாதிரி ஈவி கார்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க.